இங்கே ஆள் அது கேப்சர் பண்ணுவாங்க. லைட் மட்டும் ஆன் பண்ணுவா. கேமரா லைட் மட்டும் ஆன் பண்ணுறேன். டேய் ஏன் எவ்வளோ இருக்காண்டா? டேய் யாரும் இருக்காங்கடா? ஏய் கேமரா அந்த கட்டக்குள்ள வாடா, நான் தனியாக வரேன்டா. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுறான். ஜெய் அங்கே நீ வருத ரிஸ்க்கு. நீ சுற்றி பார்த்துட்டு நீ வருத ரிஸ்க்கு. சரி வா கூட இல்லடா வாட்டர் தூக்கி குத்த வந்துட்டானா. சரி ஜெயா டப்புன்னு ஓடலாம். வா முடியலடா. வந்துடும். அந்த சைடு யாருமே இல்லை. நம்ம அந்த சைடு யாருமே இல்லை. ஓடியா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சாய் பேசுகிறேன் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு போகிற போக்கில் ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் சும்மா இந்த நார்மலாக இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு லொக்கேஷன் வந்தது. அது எப்படி இருக்க போகுது தெரியல. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு ட்ரெயின் மாதிரி நீட்டாக இருக்குது. இப்போது நானும் என் ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷ் தான் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர். அதுதான் கொஞ்சம் யாருமே இல்லை நம்ம பசங்க. அவன் வர கொஞ்சம் இப்போ தான் புதுசு. வாடா உள்ளே போயிட்டு வரலான்னு சொன்னேன். கொஞ்சம் யோசித்தான். அதுக்கப்புறம் சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ நானும் அவனும் இப்போ உள்ளே போவோம். எப்படி இருக்க போகுது தெரியல. அதுவும் இல்லாமல் புது லொக்கேஷனுக்கு போனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அங்கே என்ன ஏதுன்னே தெரியாது எங்களுக்கு சடனாக ஒரு வேறு பிளான் இருந்தது. இப்போ சடனாக இந்த இடத்துல வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு சடனாக இந்த இடத்துல வீடியோ எடுக்க போகிறோம் நானும் இவனும். இப்போ நானுமே எதுவுமே தெரியாமல் அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதோட பேக் ஸ்டோரி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு குடன் மாதிரி இருக்குது சம்திங். ஏதோ கொஞ்சம் நீட்டுக்கு ரொம்ப பெருசாக போகுது. அது உள்ளே என்ன இருக்குன்னு அப்படின்னு சும்மா லைட்டாக அப்படி போய் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ரெக்கார்ட் ஆன் பண்ணியா? கேஸ் உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான இடமா தான் இருக்குது. என்னடா ஏதோ கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட கேமரா வேறு இல்லை, ஒன்று தான் இருக்குது. கைஸ், இப்போ எங்ககிட்ட ஒரு ஹேண்ட் நைட் விஷனும் அதுக்கப்புறம் சோனி கேமராவும் பெரிய கேமரா வச்சுருக்கோம். எங்களுக்கு துளி கூட இந்த இடத்துல ஐடியா இல்லை இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுப்போன்ட்டு. போயிடுவோம்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கடா. அது வேறு ஜோம்பி இடம் மாதிரி இருக்கிறாங்க. ஜோம்பி இடமா? என்னடா வித்தியாசமாக எதுவும் சொல்லிட்டுருக்கேன். ஜோம்பி இடமா? அந்த மாதிரி தான் இருக்குது பாரு. வித்தியாசமாக எதாவது சொல்லிட்டுருக்கேன். சரிவா வைக்கல பாரு. அது ஏதோ சரக்கு பாட்டிலு. சவுண்டு இருக்குது. இப்போ தான்டா குஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. இருக்குதா உள்ள? நம்ம வரதை பார்த்து எவனா தூக்கி போட்டு போயிட்டானோ. நான் பார்க்குறேன். நான் தெரியுதுடா பைத்தியடா. அது ஏன்டா இது பண்ணுறேன்? சரிடா கொஞ்சம் ஆர்வக்குள்ள நான் தெரியுது பே. இடத்துல யாராவது இருப்பாங்களா? தெரியலையே. என்ன இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? தெரியலையே. கைஸ், இது என்ன இடம்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு மாட்டு கொட்டா மாதிரி இருக்குன்றேன். இவன் ஏதோ ஜோம்பியை கட்டி போடுற மாதிரி ஒரு புதுசான இடம் சொல்கிறான். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. கைவிடப்பட்ட இடம் மாதிரியே இருக்குது. கைவிடப்பட்டது தான், ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல யாரும் நடப்பாடே. கேட்குதா? ஒரு சைடு கேட்குற மாதிரி இருக்கு. நடக்கிறாங்க யாரும். டேய் அப்பா வீட்டில் ஏய் நாயா? நாய் இருக்குதா? யாரோ குரல். யாரோ குரல் கொடுத்தாங்க. எனக்கு கேட்கவே இல்லையா? எனக்கு கேட்டுச்சு. டேய் நடுக்காட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டு யாரோ இருக்காங்கன்ற.
பொருள் கூட இல்லைடா கையில். சரி சரி அமைதியாக அமைதியாக அமைதியாக. என்னடா ஓடு மலை சொல்லுது. பயப்படாது யாரோ இருக்கானே போயிடலாம்டா. ஏன்டா டேய் இது நடுக்காடுறா இது. ஆரோ கலரில் கேட்டால் இறக்கிட்டாங்கண்ணா. இங்கே போகிறாடி மாடு இப்போ தான் வந்துருக்கு போடா. இங்கே எங்கடா மாடு இருக்குது நடுக்காட்டில் நடு டைமில்? அது கேப் என்னடா ஓடுதுன்னு சவுண்ட் வருது டேய். நடுக்காட்டுறா எதா பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவாங்க? கத்தி பேசாத டேய் பொருள் கூட இல்லைடா. டேய் யாராவது கையில் பொருள் கூட இல்லைடா. டேய் எனக்கு வார்த்தை வர மாட்டேங்கிறா. என்னடா டேய் நாங்கள் ஹலோ அண்ணா தான் எடுக்க வந்திருக்கோம். எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கையில் கேமரா கூட இல்லைண்ணா. ஏதோ மைக்கு தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஏய் வடக்கன்ஸா? ஹலோ வடக்கன்ஸ். இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடத்துலலாம் வடக்கன்ஸாக இருப்பாங்க நினைக்கிறேன்டா. டேய் பயமா டேய் அங்கே பாரா. டேய் அங்கே பாரா. கூடாதுடா ஃபஸ்ட்டு பதறாதடா. டேய் சவுண்டு கேட்டே இருக்குடா. எவ்வளோ சைட்டில் இருந்து பின்னாடி இருந்து கத்துறானா. டேய் என்கிட்ட கேமரா கூட இல்லைடா. அங்கே பாரா. அங்கே பார்த்தேன்டா. டேய் வாய்ஸ் வேறு கேட்குறான். நான் சைடில் போட்டா. ஏய் தனியாக போகாத தயவு செஞ்சு பிரிஞ்சு போகாத. டேய் பயமா இருக்குடா. இருடா போகாதடா. டேய் இருடா பயமா இருக்குடா. டேய் கட்டா வடக்கன்ஸ் தான்டா. கட்டி எடுக்க சொன்னா வாட்டர் கண்ணு கிடச்சிது. வைத்தியகாரா தண்ணி குடிக்க போறியா? தண்ணி தான் எடுக்கிறோம். நடுக்காட்டில் வந்து என்னடா டேய் இந்த ஊருக்கு போகிறா. டேய் கட்டை இங்கே இருக்கு போகிறா. டேய் ஹாய். லைட் என்ன சொன்னா இருக்கா? யாரு? என்னடா வெள்ளை சட்டை போட்டு வாடா இரு பதறாத. இப்படி வா அங்கே போகாத. இங்கே போகிறா. இங்கே பேல்றான் போல இங்கே வாழ்றான் போல. வடக்கன்ஸ்லாம் அப்படி தான்டா டேய். அஞ்சு பைசா தான் வேணும்ன்றான்டா தம்பி. 5 பைசாலாம் இல்லைப்பா. ஏய் முன்னாடி வாடா. ஆம்பளை இருந்தால் முன்னாடி வாங்கடா. வந்து ஏதாவது பண்ணுற போகிறாங்கடா. இதான் நம்மகிட்ட கட்டை இருக்குல்லடா. பார்த்துக்கலாம். இது ஒரு கட்டியாடா இது. பார்த்துக்கலாம் வாடா டேய். வடக்கன்ஸுக்கு நம்ம என்ன போய் பண்ணுவோம்? வடக்கன்னு யாருன்னே தெரியலடா. தமிழில் பேசுகிறான்டா அவன். பத்து பைசா வேணுமா? நான் உனக்கு 1 ரூபா தரேன். வானாவா? டேய் வாங்கடா. நீ எங்கே இருக்க சொல்லு. எத்தனை பேரா இருக்கீங்க? என்னதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டேய் முன்னாடி வாடா பார்த்துக்கலாம். டேய் வடக்கன்ஸ் முன்னாடி வாங்கடா. என்னதான் அவமானப்படுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். 5
பைசா வேணும் 5 பைசா வேணும்ன்றான். 5 பைசா சைக்கோவாவா? டேய் 5 பைசா செல்லாதடா, இதுக்கு மேலே இதை வந்துட்டு கொடுத்தனால போதும். 5 பைசான்னு கேட்குறானே. யா முன்சாமியா? முன்சாமி, உனக்கு நான் சரக்கு வாங்கி தரேன். ஏற்கனவே குடிச்சிட்டு தானே இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத தயவு செஞ்சு. டேய் மொட்டையை வச்சு நீ என்ன பண்ண போகிற எனக்கு தெரியல. நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்க? பயமாக இருக்குடா, எனக்கு பயமாக இருக்குடா. டேய் நீ பண்ணுறது மொட்டை வேணுமா? மொட்டை வேணுமா? இங்கே ஒத்தாங்கிறான். ஏய் இங்கே தானே இருக்கிற, ஒழிஞ்சிட்டு இருக்கிற. வெளியே வாடா டேய். கேமரா கூட இல்லை. வா வெளியே போயிடலாம். வெளியே போகலாம். வா பயப்படாதா. ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். நம்மளை பயமுத்து தான் அந்த பார்க்குறானே. நான் தயவு செஞ்சு எங்களை பயமுத்தாதீங்க. உனக்கு காசு வேணா நான் கொடுத்துட்றேன். மொட்டையை வச்சு மயிலாடா பிடுங்க போகிற. என்ன என்ன திட்டுறீங்க? கேட்குது. இங்கே தான் இருக்கணும் உள்ள. டேய் உள்ள வாங்கடா பார்க்கலாம், பார்த்துக்கலாம் வாடா. ஏய் 4-5 பேர் தானே பண்ணுவேன். இருக்கு காஞ்சி போனா குச்சியை வச்சுங்க பார்த்துக்கலாம் வாடா. டேய் வடக்கன்ஸ் கலாய்க்கிறானுடா. வடக்கன்ஸ் இல்லைடா அவனுங்க. தமிழ் கஞ்சா குடிக்க மாதிரி. இவ்வளோ நேரம் தைரியமானு இப்போ கத்துறேன். சும்மா சத்தம் போட்டுருந்தோம். நீ ஒரு மயிரம் பிடுங்க முடியாது எங்களால். இங்கே அங்கே பாருங்க எவனோ பார்த்தேன். 1 2 3 சொல்லு. ஓடி பார்ப்போமா? 1 2 3 சொல்லு. 1 2 3 சொல்லவே இல்லைடா. ஏன்டா சொல்ல போலாமா? ஒரு பயமா இருக்குடா. ஏன்டா அப்படி பண்ற? நீயே கத்துற போகிறோம். ஏன்டா கத்துற ஓடும் ஓடி தானே சொன்னோம்னா. கேமரா கூட எனக்கு பிடிக்க தெரியாது. நான் கேப்சர் ரெண்டா வச்சு வச்சுக்கிற பயத்தில். ஏய் கேப்சர் வீடியோவில் கேப்சர் ஆனா மங்கி போன நான் பார்த்தேன்டாங்க. கேப்சர் ஆனா மங்கி போன ஒரு குச்சியை வச்சு ஒரு நேரம் அவனை மிரட்டி நிற்கிறேன். ஏய் இல்லைடா ரூமு. ஏய் இருடா பயமா இருக்குடா. டேய் கத்துறான். இல்லடா எதுவும் பண்ணாத சொல்லிட்டு பண்ணுறா. பயமா இருக்குடா. டேய் நான் இங்கே தானே இருப்பேன். ஐயோ இப்போ வாங்க. டேய் பார்க்கலாம் வாங்கடா. ஆம்பளை மயிலாக இருந்தால் முன்னாடி வந்து பேசு. பார்த்தேன் அவன் ஒன்றதுலாம் சொல்ல மாட்டேன். நீ ஓடி போயிடுற. ஆம்பளையா இருந்தால் முன்னாடி வா. என் மொட்டையை பார்த்தா பயமாக இருக்குதா உனக்கு? அப்போ முன்னாடி வாடா. வடக்கன்ஸே இல்லைடா. எனக்கு மாஃபியா கும்பலாடா. அவனுக்கு நிறைய குழம்புக்கு. ஏய் நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கணும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ மொட்டை உங்களுக்காக தனியாக வந்தால் வருவீங்களா? டேய் நான் போக மாட்டேன்டா. மொட்டைக்கு பதில் நான் வரேன். டேய் கூப்பிட்றான்டா இவனை. டேய் பார்த்தேன். டேய் அங்கே பாரு. டேய் யாரோ கேப்சர் ஆகணும்டா. டேய் எதுவுமே இல்லைடா. டேய் என்கிட்ட லைட்டே இல்லைடா. இல்லை டேய் சுற்றிக்கிட்டே இருக்கணும்டா. கைஸ் இப்போ அவன் என்ன பேசுகிறான்னு தெரில. என் ஃப்ரெண்டை தான் வேணும், ஜெயாவை தான் கிட்டத்தட்ட அவன் கேட்டுட்ருக்கான். எது கேட்கலான்னு தெரில. பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கானு. மொட்டை இருக்கான்டா. கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு தெரிலடா. லைட் ஆன் பண்ணுவாங்க. இல்லை லைட் ஆன் பண்ணாங்க. டேய் கேமராலாம் எடுத்துகிட்டு போயிடாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. சைலண்ட்ரா. நீ கத்தாதரா பேசுகிறா. சைலண்ட்டாக நீ இப்போ தான் தைரியமாக இருக்கணும். நம்ம புரியுதா? இந்த மாதிரி இடத்துல வந்து தைரியமாக இருக்கணும். டேய் லைட் ஏரியலன்னு தேடுறானுங்க அவனுங்களே. புரியுதா? டேய் இது இத்தனோன்னு ஒரு சின்ன இடம்டா. இது கண்டுபிடிச்சான்னு ஒரு ஸ்கொயர் மாதிரி வருது. நம்ம அங்கே சுற்றிட்டு திருப்பி இங்கே தான் வரும். அவனுக்கு அந்த சைடு இருக்கலாம். நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம்.
புரியுதா? நம்ம பயமுத்து தான் இவ்வளோ பிளானும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணால் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. இதுக்கு லைட் மட்டும் ஆன் பண்ணுவோம். இங்கே ஆளாவது கேப்சர் பண்ணுவோம். லைட் மட்டும் ஆன் பண்ணுவோம். கேமரா லைட் மட்டும் ஆன் பண்ணுவோம். டேய் ஏன் அங்கே எவ்வளோ இருக்காண்டா? டேய் யாரும் இருக்காங்கடா? ஏய் கேமரா நல்லா கட்ட வாடா நான் தனியாக வரேன்டா. இன்னொரு என்ன பண்ண முடியுமா பண்ணலாம். டேய் ஜெய் அங்கே டேய் தனியாக போகாதடா. என் பின்னாடி வந்து அச்சானா என்ன பண்ணுவேன்? ரிஸ்க்கு நீ சுற்றி சுற்றி பார்த்துட்டு நீ வரது ரிஸ்க். டேய் நபராங்கடா. டேய் டேய் எனக்கு பயமாக இருக்குடா. டேய் கைஸ் யாருன்னே தெரில வந்து லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது தான் சேஃப்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போகிற வழி அந்த சைடு இருக்குது. எப்படி போக போகிறோன்னு தெரியல. அந்த சைடு 2 பேர் இருக்கானுங்க, இந்த சைடு 2 பேர் இருக்கானுங்க. இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மக்கி போன கட்டி எங்கேருந்து எத்தணும் தெரில. டேய் கட்டையறா. எவனா அதை பண்ணால் நல்லா பண்ணுவோம். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடா. டேய் அவங்க சரக்கு அடிக்கிறானுடா. பாட்டு கேமரா டே சரக்கு பாட்டில் வச்சு அச்சிட போகிறாங்கடா. ஒழுங்கா நானே வச்சுருந்துருப்பேன் கையில். டேய் ஓடு மேலே இருக்கானுடா. ஏய் இல்லைடா ஓடு மேலே இருக்கானுடா. திருப்புறானுங்க. நீ பேசு, ஏதாவது நீ பேச்சு கொடு. ஏய் வடக்கன் சார் மாஃபியா கும்பலா? என்ன யாரா நீங்கள்? நடுக்காட்டில் என்ன பண்ணுறீங்க? முன்னாடி ஒரு சவுண்டு கேட்குது, பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. இது யாரோ வந்துட்டு போன மாதிரி தான் சடனா. முன்னாடியா பின்னாடியா? எனக்கு பின்னாடி சவுண்டு கேட்டுருக்கா. ஓடு முன்னாடி எனக்கு சடனாக யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. டேய் பதறாத இரு இங்கே. டேய் வாடா டேய், நான் தனியாக வரேன் வா. இரு வாடா, இங்கே வாடா, முன்னாடி வாடா. டேய் யார் வாடா? ஏந்திரா முடியலடா. இல்லடா வாட்டை தூக்கி குத்த வந்துட்டானா? எந்திரி ஜெயா, டப்புன்னு வரலாம் வா. முடியலடா. வந்துடும். அந்த சைடு யாருமே இல்லை. நம்ம வந்து சைடு யாருமே இல்லை. ஓடியா. கேஸ் கஷ்டப்பட்டு அங்கேருந்து போராடி நாங்கள் வெளியே வந்திருக்கோம் 2 பேர். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. எதர்ச்சியாக போனோம், எங்கள் உயிரை விட்டுருப்போம். கடைசி நேரத்தில் இவனை பாட்டில்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். ஏதோ இடத்துல வந்து மாட்டிக்கணும். மாஃபியா கும்பலா இல்லை எவனுங்களே தெரில. இவனுங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி இது இடம். அங்கே மாட்டு கொட்டா மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் சும்மா போகலான்னு போனோம். பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிலமை. இந்த மாதிரி இவரை போய் காட்டு நடுக்காடு மட்டும் காட்டுங்க. நடுவு என்னத்தை கட்டுறது கைஸ். அதுவும் இல்லாமல் இதுவில் பவர் கம்மியாக இருக்குது. நாங்கள் சார்ஜ் போடல அந்தளவுக்கு. சுவிட்ச் ஆஃப் எப்போ வேணால் ஆகலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆகலாம். டைம் மட்டும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 3:47. இந்த மாதிரி ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டா இப்படி தான் பண்ண முடியும். அதோட இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் வந்தான். அவனோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்து எல்லாம் உள்ளே வந்ததே இல்லை. ஆமாம், நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இருக்குன்னு தெரில. ஆமாம், வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில. கடைசியில் இவனை ஏதோ பாட்டில் தூக்கி அடிக்க வந்தான். நல்லா பார்த்தேன். கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டப்புன்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுதான் ட்விஸ்ட்டு. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரில. டப்புன்னு லைட் ஆஃப் ஆச்சு. நல்ல வேலை பத்திரமா அங்கேருந்து வந்துட்டோம். இவங்களெல்லாம் சேவ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவனுங்களாம் பைத்தியக்காரனுங்கள்ல, அதுக்கு மேலே கொலைகாரனுக்கு மேலே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி இங்கெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இவனுக்கு என்ன ரகம்னே தெரில, மாஃபியா மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க கடைசியில். ஆமாம், இவனை தான் காப்பாற்றிட்டு வந்தது. மாஃபியா கும்பல் மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க. விட்டா எங்களையே இன்னைக்கு ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. வடக்கன்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரில, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பேசுகிறானுங்க வடக்கன்ஸ். ஆமாம், தமிழ் பேசுகிறானுங்க. இவன் தான் வேணும்ன்றானுங்க. இவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரில. இவன் தான் வேணுன்றானுங்க. மொட்டை வேணும்ன்றானுங்க. மொட்டையை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. நீ என்னடா நினைக்கிறேன்?
எதுக்கு ஒன்று கேட்டிருக்கானுங்க தெரியலையே அவனு. எஸ் ஓகே கைஸ், இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். டாட்டா பை 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 பை. பேட் எக்ஸ்பீரியன்ஸ்.